வெற்றி சக்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. சக்தி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ரங்கநாயகி அம்மாட்ட வந்து பேசினதை எல்லாத்தையும் சரண்யாட்ட சொல்லி உடச்சிட்றாங்க. நிச்சயம் வந்து அவங்க தான் பண்ணாங்களா? நல்லா தெரியுமா? நான் எதுக்கு நான் பொய் சொல்ல போகிறேன். உங்கள் அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம். வெற்றி கிட்ட இதை சொன்னேன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா வந்து பயந்துருவாங்க. இவ்வளோ கேவலமாக எங்கள் அம்மா பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல. நானே வேணாலும் எங்கள் அண்ணன்ட்ட வந்து சொல்லிட்டாங்கிற மாதிரி சரண்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது சரி வராது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதுபடி தான் ப்ளே பண்ண போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம சக்தி. ரங்கநாயகமா வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப பூஜா கிட்ட வந்து கேட்குறாங்க. பூஜா, இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராது. அது எப்படி எத்த வராதுங்கிறீங்க? அவன் என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டா. சக்தியும் வெற்றியும் சேர்ந்து இப்போ இந்த பிரச்சனைக்கான மூல காரணமும் நானும் புஷ்பா இவங்க தான் நினைப்பா. அப்படிலாம் இனிமேல் நினைக்க மாட்டா. உங்கள் மேலே சந்தேகமே பட மாட்டா. அவளோட கவனம் ஃபுல்லாக இன்னொருத்தர் மேலே திரும்பிடுச்சு. யார் அது அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பூஜா வேறு யாரும் இல்லை, நான் தான். எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்னத்த சொல்கிறீங்க? எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா வெற்றி கிட்ட சொன்னால் அவன் தாம் தூம்னு குதிப்பானே. இப்போ எப்படி சமாளிக்க போகிறீங்க? ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ணீங்க? பின்னாடியிலேருந்து குத்துறதுக்கு நான் என்ன புஷ்பான்னு நினச்சியா? நான் ரங்கநாயகி. அவளும் நானும் நேரடியாக வந்து களத்தில் சந்திப்போம் தான் நினைப்பா. வெற்றி கிட்டலாம் சொல்ல மாட்டா. அப்படியே வெற்றி கிட்ட சொன்னால் அவளோட வாழ்க்கை என்ன மாதிரி ஆகும்னு அவளுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டம் எனக்கும் அவளுக்கும் மட்டும்தான். இனிமேட்டு தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரங்கநாயகம்மா. ஒரு பக்கம் என்ன திட்டம் வச்சுருக்க? நான் சொல்கிறேன், நீ உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவேன். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இனிமேல் ரங்கநாயகம்மா என் முன்னாடி நிற்க கூட பயப்படுவாங்க. அவங்கள எப்படி அடிக்கணும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உன்னை சைலண்ட்டாக வந்து எல்லா திட்டத்தையும் ஷேர் பண்ணிடுறாங்க. ஓ, இப்படி பண்ண போறியா? நிச்சயம் வந்து பேர் அதிர்ச்சியாக தான் போகிறாங்க. நானும் உனக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணுறேன். பரவாயில்லைங்க. நீங்கள் உங்கள் அம்மா பக்கம் நிற்காம என் பக்கம் நின்னீங்களே. எங்கள் அம்மாவுக்கு எது சரி எது தப்புன்னு நீ சொல்லி கொடுக்குறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என்ன பண்ணுறது, இந்த வயசில் வந்து அவங்க புத்தி தடுமாற்றம் அடைஞ்சு அவங்க தப்பான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வில்லன்களுக்கு துணை போட்டு உங்கள் அக்காவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு பார்க்குறாங்களே. இது எவ்வளோ கேவலமான விஷயம்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சரண்யா. கார்த்திக் வந்து காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. பிரியா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து, ஏங்க உங்கள் மனைவி இருக்கிறப்ப என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம். இன்னொன்று விவாகரத்து கூட நடக்கலை. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி கார்த்திகிட்ட பேசும்போது, என்னால் யமுனாவை இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது. இனிமேல் நீ தான் என்னோட மனைவி. அதனால இந்த வீட்லேயே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது கீழே கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோகிலாமாவும் அவங்க ஹஸ்பண்டும். அப்பன்னு பார்த்து 2 பேர் வராங்க. பிரியாவோட டூப்ளிகேட் அத்தை மாமா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப, நீங்கள் தான் ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட்னு தெரியுமே. உங்களுக்கு தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல டூப்ளிகேட் அத்தை மாமா அப்பன்னு பார்த்து கீழே இறங்கி வந்தோடனே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நகையா செயின் பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து கையில் வந்து போட்டு விட்றாங்க. நீங்கள் எப்படிங்க உங்கள் பொண்ணை சந்தேகப்படலாம்? இல்லை மாப்பிள்ள, திடீர்னு பார்த்தா எனக்கும் பேர் அதிர்ச்சியாக இருக்குமா இல்லையா? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி பெரிய மனசுபடி பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் போய் ஏற்கனவே பார்த்த சம்மந்தம் அவங்க கண்ணாமனா நீங்களை திட்டி பார்த்தா பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை நடக்கும்? அவருமே கஷ்டப்படுவார்ல, அதை நினச்சி தான் வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக மன நிம்மதியாக வந்து பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. கீழே எல்லோரும் கேஷுவலாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரங்கநாயகம்மா அப்பன்னு பார்த்து சக்தி வந்து தந்திரமான முறையில் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னால் ஜெயிக்க முடியாத, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சக்தியம்மா, என்னம்மா நினச்சிட்டு இருக்க? உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீயே வந்து சொல்கிற. யோசிக்கிறதுக்கு அனுபவம் பத்தலைங்கிற. ரங்கநாயகம்மா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவா. அப்படி கேள்றி என்கிட்ட எப்போதும் பணிஞ்சு தான் நிற்கணுங்கிற மாதிரி ரங்கநாயகம்மா வந்து பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமா? யார் ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலான்னு என்ன? எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சக்தி வந்து சொல்கிறாங்க. நம்ம யமுனாவோட விஷயத்தை மனசில் நினச்சி தான் பேசுகிறாங்க. இது நம்ம ரங்கநாயகம்மாவுக்கு தெரியல அந்த இடத்துல. ஏம்மா, உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அது பாதிச்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தையும் தானே பாதிக்கும். அதனால் நிச்சயம் ரங்கநாயகம் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி அந்த இடத்துல செல்வன் முருகன் வந்து பேசுகிறாங்க. வெற்றியோட அப்பா, நீங்கள் தான் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்க தான். அந்த பிரியாங்கிறது வேறு யாரும் இல்லை, புஷ்பாவோட தூரத்து சொந்தக்காரி தான். நீங்கள் புஷ்பாட்ட வந்து பேசுனீங்கன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஏன்னா அவங்க சால்வ் எடுத்துகிட்டு வரப்ப உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுனீங்கன்னா போதும். என்ன சக்தி, எனக்கே வந்து ஆப் வைக்கலான்னு பார்த்தியான்னு சொல்லி பொறையேறுது அந்த இடத்துல. என்ன தண்ணி குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது சரண்யா வந்து நக்கல் பண்ணுறாங்க. அம்மா இப்பயே ஃபோன் எடுப்பாங்க, நீ வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. நிச்சயம் வந்து ரங்கநாயகம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்களுக்கு போய் சாட்சியெல்லாம் சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன உதவி என் ஃபேமிலிக்காக நீங்கள் பண்ணி தானே தீரணும். இப்போ பண்ண முடியாது, நான் அப்புறமேட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி தந்திரமான முறையில் பேசிட்டு கையாளுமிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதான் ரங்கநாயகன் சொல்லிட்டால, அவள் சொன்னது தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை ஹெல்ப் பண்ண போகிறீங்களா, கால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. என்னடி எல்லாரும் மத்தியிலும் என்னை மாட்டி விடலான்னு பார்த்தியா?
நிச்சயம் நான் உனக்கு பயப்படவே மாட்டேன். ஓ அப்படியா அத்தை, எனக்கு தெரியாமல் போச்சு. அப்போனா நான் பேசினப்பெல்லாம் உங்கள் மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே, பொறையேறுது விக்கல் வருது, சமாளிக்க முடியலல்ல அந்த சக்தியை. இனிமேட் அடிக்கடி இதே மாதிரி தான் உங்களை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரிய வச்சிருவேன். அப்படி தெரிய வைக்கிறப்ப உங்கள் நிலமை என்ன ஆகுன்னு மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த அசிங்கத்தை நினச்சாதான் எனக்கே கவலையாக இருக்கத்த. நீங்கள் திருந்துறதும் இல்லை இந்த திட்டத்தை வந்து ஆஃப் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அவளை தான் சொல்லுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரங்கநாயம்மாக்கு பேர் அதிர்ச்சியாக வந்து செஞ்சதுனால, ஏய் இனிமேட்டு தாண்டி நீ இந்த ரங்கநாயோட ஆட்டத்தையே பார்க்க போகிறேன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படியா அத்தை, நான் ஒன்றும் ஆட்டத்தை பார்த்துட்டேன், ஆனால் நான் விளாண்டு நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, இனிமேட்டு பார்ப்பீங்கன்னு சக்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல.